பாடல்கள் தான் இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஹீரோக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஓப்பன் பண்ணா சார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பாட்டு போட்டுறீங்க. அவருடைய வீராதி வீரன், சூராதி சூரன், இது எல்லாத்தையும் பாட்டு தான் நம்ம மனசுக்குள்ள பதிய வைக்குது. அந்த காட்சி கூட போயிடும். ஆனால் திரும்ப 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 போட்டு எந்த வகையிலும் தொடர்பில்லை. ஆனால் பாட்டு நம்மளுக்கு அவரை மிகச்சிறந்த நபராக காட்டிக்கொண்டே இருக்கிறது. இப்போ பாடலுக்கு தமிழ் மரபில் மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. பண் இல்லை என்று சொன்னால், பாடல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சிவனை கொண்டு போய் சேர்த்திருக்க முடியாது. சிவனை கொண்டு போய் சேர்த்ததற்கு முக்கியமான ஒரு பாதையாக பயன்பட்டது பாடல், பண். இன்றைக்கும் கூட பாடல் வழியாகத்தான் எல்லா பக்தியையும் நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். பக்தி பாடல்கள் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை நமக்கே பக்தி வராமல் கூட போகலாம். எல்லா கோயில்களிலும் எந்த வகையிலும் தொடர்பே இல்லாத ஒரு நாட்டார் தெய்வ கோயில்களில் எல்லாரும் சரி பாடிட்டு இருக்கிறாங்க. பிறந்தது முதல் இறந்தது வரை மொத்த இடத்திலும் பாட்டு தான் நம்மளை நிரப்பி இருக்கிறது. பாடல்கள் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. அனைவருக்கும் வணக்கம். நாம் தமிழ்த்தாய் வாழ்த்து பாடிட்டு அப்புறம் போகலாமா? நீங்கள் எல்லாரும் எந்திரிக்க வேண்டியிருக்குமே. தெளிவுறவே அறிந்திடுதல், தெளிவு தரமொழிந்திடுதல், சிந்திப்பார்க்கே களிவளர உள்ளத்தில் ஆனந்த கனவு பல காட்டல், கண்ணீர் துளிவர உள்ளுருக்குதல், இங்கிவையெல்லாம் நீ அருளும் தொழில்களன்றோ, ஒளி வளரும் தமிழ்வாணி, தமிழ்வாணி அடியனேற்கிவையனைத்தும் உதவுவாயே. நன்றி. தமிழ் தேசிய பெருவிழா 2025 அறிஞர் அவயம் தமிழ் அறிவர் மாநாட்டில் எனக்கு உரையாற்றுவதற்கு வாய்ப்பளித்த இந்த நிகழ்வின் பொறுப்பாளர்கள், மே 17 இயக்கத்தினுடைய செயல்பாட்டாளர்கள், இங்கே அமர்ந்திருக்கக்கூடிய தமிழ் போராளிகள், உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் அடையாளம் என்றால் என்னவென்று நாம் புரிந்து கொள்வது. தமிழருக்கான அடையாளம் மொழி இருக்கிறது, வாழ்வியல் இருக்கிறது. குறிப்பாக கலை வடிவங்களில் அடையாளத்தை அறிந்து கொள்வது என்பது எப்படி? நாம் எல்லாம் தமிழர்கள்தான். நம்முடைய பிறப்பு முதல் இறப்பு வரை இருக்கக்கூடிய வாழ்வியலில் என்ன மாதிரியான நிகழ்வுகள் இருக்கின்றன என்று நோக்கினாலே போதும் நம்முடைய அடையாளம் எவை என்பது நமக்கு தெரியும். பாட்டும் ஆட்டமும் தான் நம்முடைய அடையாளம். பாட்டு தான் நம்முடைய வாழ்க்கையின் அத்தனை அம்சங்களிலும் இணைந்திருக்கிறது. பாட்டும் தொகையும் தான் சங்க இலக்கிய பாடல்கள். பாடலினுடைய தொகையாகத்தான் அது இருக்கிறது. நினைவில் கொள்வதற்கு பாடல்தான் சிறந்தது. நம்முடைய பண் இசை மரபுதான் அவ்வளவு இலக்கியங்களையும் காலம் கடந்தும் நம்மிடையே கொண்டு வந்து சேர்த்திருக்கிறது. நினைவடுக்குகளில் பதிய வைக்கக்கூடிய ஆற்றல் பாட்டுக்கு உண்டு. நிலமதிர ஆடக்கூடிய அந்த கலைஞனுடைய பாதங்கள் இந்த மண்ணில் உரசி எழுப்புகின்ற ஓசை, அடவுகள் அத்தனையும் தான் நம்முடைய அடையாளம்.
நமக்கு ஒரு பாடல் அத்தனை பேருக்குமே தெரியும், சங்கப்பாடல், மாங்குடி கிழார் அவர்களுடைய பாடல். எவையெல்லாம் சிறந்த மலர்கள் என்று 4 மலர்களை அவர் சொல்கிறார். வரலாறு என்பதால் நான் அங்கிருந்து தொடங்குகிறேன். 4 சிறந்த மலர்களை சொல்கிறார், 4 உணவுகளை சொல்கிறார், இறைவனை வணங்கக்கூடிய, கடவுளை வழங்கக்கூடிய முறைகளில் 4 சிறப்பை சொல்கிறார், குடிகள் 4ஐயும் சொல்கிறார். துடியன், பாணன், பறையன், கடம்பன், இந்நான்கு அல்லது குடியும் இல்லை என்று சிறந்த குடிகளாக 4 குடிகளை சொல்கிறார். மாங்குடி கிழார் சொல்கின்ற அந்த 4 குடிகளும் கலை சார்ந்த குடிகள் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். எத்தனையோ குடிகள் இருந்திருக்கின்றன, ஆனால் சிறந்த குடிகள் எவை என்று சொன்னால் நிகழ்த்து கலை சார்ந்த 4 குடிகளை அவர் எடுத்து காட்டுகிறார். அத்துணை மரபு, தமிழருடைய மரபு என்பது பாட்டோடு தொடர்புடையது, ஆட்டத்தோடு தொடர்புடையது. நீங்கள் சங்க இலக்கிய நெடும்பரப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஏராளமான நிகழ்த்து கலைஞர்களை சுட்டுகிறார்கள். ஏராளமான நிகழ்த்து கலைஞர்கள் ஒரு இடத்தில் இருக்கவில்லை நண்பர்களே, காலம் முழுவதும் போய்கொண்டே இருக்கிறார்கள், நடந்து கொண்டே இருக்கிறார்கள். தொல்காப்பியர் கூத்தரும் பாணரும் பொருணரும் விரலியும் ஆற்றிடை காட்சி உரளத் தோன்றி, இதெல்லாம் நம்முடைய மரபு. எனக்கு அகத்தியரை தெரியாது, அகத்தியருடைய இலக்கியங்கள் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் அகத்தியர் அது ஒரு அந்த சிக்கலுக்குள்ளே நம்ம போக வேண்டாம். ஆனால் தொல்காப்பியர் நமக்கு தெரிந்தவர். தொல்காப்பியர் தான் வரையறை செய்கிறார். அந்த காலகட்டத்தில் இருந்த வாழ்க்கை முறையையும் நமக்கு எடுத்து காட்டுகிறார், மொழியினுடைய ஆளுமையையும் எடுத்து காட்டியிருக்கிறார். அவர்தான் சொல்கிறார், வாயில்களாக இருப்பதற்கு தகுதி உடையவர்கள் யாராக இருந்திருக்கிறார்கள் என்று சொன்ன, வாயில்கள் என்று சொன்னால் செய்தியை கொண்டு போய் சேர்ப்பவர்கள், செய்தியை சொல்பவர்கள். அப்ப செய்தியை சொல்வது என்பது ஓரிடத்தில் இருந்து இன்றைக்கு மாதிரி நீங்க SMS எல்லாம் அனுப்ப முடியாது. அன்றைய காலகட்டத்தில் அவர்கள் பயணப்பட்டு கொண்டே இருந்திருக்கிறார்கள். வாழ்நாள் முழுவதும் அவர்களுடைய பணி இந்த இடத்தில் இருந்து அடுத்த இடத்திற்கு, அடுத்த இடத்திற்கு என்று பயணப்பட்டு தங்களுடைய ஆற்றலான கலைகளின் வழியாக மக்களை மகிழ்வித்திருக்கிறார்கள். இன்னொன்று செய்தியையும் நான் நினைவில் கொள்ள வேண்டும், அவர்கள்தான் கற்பிக்கக்கூடிய ஆற்றலாளர்களாகவும் இருந்திருக்கிறார்கள், கற்பித்திருக்கிறார்கள். அவர்களிடம் மொழி இருந்தது, மொழியினுடைய வளமை இருந்தது. அவர்களுடைய பாடல்கள் தான் பின்னாளில் புலவர்களால் செழுமைப்படுத்தப்பட்டு சங்கப்பாடல்களாக உருமாற்றப்பட்டன என்று அறிஞர்கள் சொல்கிறார்கள். அப்போ ஒரு ஆற்றல் வாய்ந்த சொற்களுக்கு சொந்தக்காரர்களாக, படைப்பு ஆளுமை மிக்கவர்களாக பாணர் குழாம் இருந்திருக்கிறது. பெண்கள், ஏராளமான பெண் கலைஞர்கள் இருந்திருக்கிறார்கள். அவர்கள் வெறுமனே ஆட்டம் ஆடுவது மட்டும் அவர்களுடைய பணி அல்ல. பாடினி என்கின்ற சொல்லை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள். பாடினி என்று சொன்னால் பாடல் பாடக்கூடிய திறன் பெற்ற ஒரு கலைஞர். விரலி என்று சொன்னால் விரல்பட, அழகுபட, மெய்ப்பாடு தோன்ற ஆடக்கூடிய ஆற்றல் வாய்ந்த பெண் கலைஞர். அவர்களுக்கெல்லாம் பின்னர் மாதவியை நீங்கள் அடையாளம் கண்டுகொள்ளலாம். மாதவி ஒரு விரலி. மாதவியினுடைய ஆடல் மரபு என்பது 11 வகை ஆடல் என்பதை இளங்கோவடிகள் பதிவு செய்கிறார். வரிக்கூத்துக்கள் இருந்திருக்கின்றன, அவையும் மாதவியால் ஆடப்பட்டிருக்கின்றன. மாதவியினுடைய செழுமையான ஆடல் மரபு என்பது முன்னர் இருந்த விரலி மரபினுடைய தொடர்ச்சியாக நாம் பார்த்து கொள்ள முடியும். இன்றைக்கு நீங்கள் பரதநாட்டியம் என்று சொல்லக்கூடிய ஒரு கலை வடிவத்தினுடைய முன்னோடி வடிவமாக சதிராட்டத்தை சொல்கிறோம். அந்த சதிர் மரபிற்கு முன்னோடியானதாக மாதவியினுடைய மரபு நமக்கு இருக்கிறது. இப்போ வரலாற்று நெடுகிலும் ஒரு செவ்வியல் மரபு சார்ந்த நிகழ்த்து மரபுகளும் நாட்டார் மரபு சார்ந்த நிகழ்த்து மரபுகளும் இரு பேரலான ஒரு பாதையில் பயணித்து கொண்டே வந்திருக்கின்றன என்பதை நாம் பார்க்கிறோம். இப்போ இந்த ஆட்ட மரபு என்பது நமக்கு நீண்ட நெடிய மரபுக்கு தொடர்புடையது.
ஏராளமான நிகழ்த்து கலைகளை நீங்கள் வந்து சங்க இலக்கியத்தை படித்தால் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம். நான் இன்னைக்கு சமகால நிகழ்த்து மரபுக்கு நான் வந்து விடுகிறேன். பண் இசை என்கின்ற ஒரு சொல்லை நான் சொல்லியிருக்கிறேன். நம்முடைய மரபின் ஒரு செவ்வியல் மரபுக்கு சொந்தமான ஒரு பண் மரபு நமக்கு நீண்ட நெடுங்காலமாக வந்திருக்கிறது. அதற்கு பின்னர் அது ஏதோ பெயர் மாற்றப்பட்டு களவாடப்பட்ட இசை, கர்நாடக இசை என்கின்ற ஒரு தொடர்ச்சியான ஒரு விவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போ அந்த பண்மரபு என்பது ஒரு செவ்விசைக்கான கூறுகளை கொண்டது. பக்தி இயக்க காலத்தில் பண் மரபால் தான் பக்தியை பரப்பினார்கள். பண் இல்லை என்று சொன்னால், பாடல் இல்லை என்று சொன்னால் நீங்கள் சிவனை கொண்டு போய் சேர்த்திருக்க முடியாது. சிவனை கொண்டு போய் சேர்த்ததற்கு முக்கியமான ஒரு பாதையாக பயன்பட்டது பாடல், பண். இன்றைக்கும் கூட பாடல் வழியாகத்தான் எல்லா பக்தியையும் நிலைநிறுத்தி கொண்டிருக்கிறார்கள். பக்தி பாடல்கள் இல்லை என்று சொன்னால் ஒருவேளை நமக்கே பக்தி வராமல் கூட போகலாம். எல்லாரும் ஈஸ்வரி ஆடி மாதம் ஆச்சுன்னா கத்த ஆரம்பிச்சிடும். எல்லா கோயில்கள்லையும் எந்த வகையிலும் தொடர்பே இல்லாத ஒரு நாட்டார் தெய்வ கோயில்களில் எல்லாரும் ஈஸ்வரி பாடிட்டு இருக்கிறாங்க. எல்லா கோயில்களிலையும் பாடுறாங்க. நான் எல்லாரும் ஈஸ்வரின்றது ஒரு சான்றுக்காக சொல்கிறேன். ஏராளமான பேர், வீரமணி என்கின்ற பெயருடைய ஒருத்தர் வந்து தொடர்ச்சியாக பாட்டு பாடுறார், பக்தி பாடல் பாடுறார். நண்பர்களே, அவர் பேர் வீரமணி. ஆசிரியர் வீரமணியை நான் சொல்லவில்லை. அந்த பக்தி பாடல் பாடக்கூடியவர். பாடல் வழியாகத்தான் எம்ஜி ராமச்சந்திரன் அவர்கள் நிலைநிறுத்தப்பட்டார்கள். அதற்கு உதவியாக எழுத்துக்களை வடித்து தந்தவர் பட்டுக்கோட்டையார். அப்படி பாடல்கள் தான் இன்றைக்கும் கூட உங்களுக்கு ஹீரோக்களை உருவாக்கி கொண்டிருக்கிறது. ஹீரோக்களை, அவர்களுடைய ஆற்றலை உங்கள் மனதில் தக்க வைக்கக்கூடிய ஆற்றல் பாடலுக்கு இருக்கிறது. ஓப்பன் பண்ணா சார் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு பாட்டு போட்டுறீங்க. அவருடைய வீராதி வீரன், சூராதி சூரன், இது எல்லாத்தையும் பாட்டு தான் நம் மனசுக்குள்ள பதிய வைக்குது. அந்த காட்சி கூட போயிடும். ஆனால் திரும்ப 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 போட்டு நமக்கு தொடர்பே இல்லாத ஆட்களை கூட நாம் வந்து முதலமைச்சராக மாற்றிடுறோம். எந்த வகையிலும் தொடர்பில்லை, ஆனால் பாட்டு நம்மளுக்கு அவரை மிகச்சிறந்த நபராக காட்டிக்கொண்டே இருக்கிறது. அப்போ பாடலுக்கு தமிழ் மரபில் மிக முக்கியமான ஒரு இடம் இருக்கிறது. அது நம்முடைய அடையாளமாக இருக்கிறது. ஆராரோ ஆரிரோ என் கண்ணே ஆராரோ ஆரிரோ, இப்படி ஆரம்பிக்குது ஒரு குழந்தையினுடைய பிறப்பிலிருந்து. கடைசியில் ஒப்பாரில் போய் முடிஞ்சிடும், எப்பா அப்படின்னு முடிச்சிருவோம். அதுக்கு இடையில் அந்த பயணம் இருக்கு பாருங்க. பிறந்தது முதல் இறந்தது வரை மொத்த இடத்துலையும் பாட்டு தான் நம்மளை நிரப்பி இருக்கிறது. பாடல்கள் தான் நம்மளை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றன. அத்தனையும் நம்முடைய அடையாளத்தோடு வெளிப்படக்கூடியது. எல்லா இடத்திலும் ஒரே மாதிரியாக இருப்பதில்லை. தாலாட்டு கூட ஒவ்வொரு பகுதியிலும் ஒவ்வொரு மாதிரியான தாலாட்டுக்கள் இருக்கின்றன. பன்மைத்துவம் என்பது நம்முடைய பலம். மொழியில் கூட தமிழில் பேச்சு வழக்கு மொழி வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் ஒவ்வொரு மாதிரியாக இருப்பது என்பது வேற எந்த மொழியிலும் நீங்கள் இதை பார்க்க முடியாது. தமிழில் அது நடந்திருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய மொழியை கன்னியாகுமரியில் இருப்பவர் கூட புரிந்து கொள்கிறார் அப்படின்னு முன்னாடி பேசிய அறிஞர்கள் சொன்னார்கள். புரிந்து கொள்கிறார். ஆனால் அந்த வட்டாரத்திற்கான சில சொற்கள் இருக்கின்றன, அவற்றை புரிந்து கொள்ளவே முடியாது. குறிப்பாக அந்த வசை சொற்கள் இருக்கின்றன, அவற்றை புரிந்து கொள்ளவே முடியாது. உங்களுக்கு இன்னொரு அடையாளமும் இருக்கிறது. நீங்கள் வசைபாடுவது என்றால் பெண்களைத்தான் வசைபாடுவோம் என்கின்ற உறுதியோடு இருக்கக்கூடியவர்கள் தமிழர்கள். எந்த வசை சொல்லை வேண்டுமானால் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். நேரடியாக ஒரு ஆணை அந்த வசை சொல் தாக்குவதே கிடையாது. அவர் சார்ந்த பெண்களைத்தான் அது தாக்கும். அவங்கள சொல்லும் போது தான் இவருக்கு சுருன்னு கோபம் வரும். அதுவும் ஒரு அடையாளமாக உங்களுக்கு இருக்கிறது. ஆட்டம் பாட்டு என்பதுதான் நம்முடைய மரபினுடைய அடையாளம், தமிழர்களுக்கான நிகழ்த்துக்களை சார்ந்த அடையாளம் அப்படின்னு நான் சொல்கிறேன். இதற்கு நீங்கள் நம்முடைய நிகழ்த்துக்களை மரபுகளை நான் இப்படி வகைப்படுத்திக் கொள்கிறேன். கூத்து என்கின்ற ஒரு வகை இருக்கிறது, ஆட்டங்கள் என்கின்ற வகைகள் இருக்கின்றன, கதை சொல்லல் மரபு என்கின்ற ஒன்று இருக்கிறது, இசை தொகுப்புகள் என்கின்ற ஒன்று இருக்கிறது,
பாடல், நாட்டார் பாடல்களை நிகழ்ச்சிகளில் பாடக்கூடிய பாடல்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. கானா பாட்டு நீங்கள் கேட்டிருப்பீங்க. நான் தினந்தோறும் ரிக்ஷா ஓட்டி பிழைக்கிறேன், பட்ட சாராயத்துக்கு சம்பாதித்ததை அழிக்கிறேன், நான் ராக்கெட்டை போல் ஓட்டவங்க ரிக்ஷாங்க, என் பாக்கெட்டில் 50 காசு மிச்சங்க, ஐயா மாறு அம்மா மாறு வந்து குந்துங்க, நான் அண்ணா மேம்பாலம் பீச்சு எல்லாம் சுற்றி காட்டுறேங்க, நியாயமான கூலி கொடுத்தா எனக்கு போதுங்க, அந்த கூலியை நம்பி இருக்குது என் பொண்டாட்டி புள்ளைங்க. இப்படி பாட்டு போகும். ஒரு வாழ்க்கையை இந்த மாதிரியான பாடல்கள், காதல் பாடல்கள் அத்தனையும் மக்களுடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து இசை வடிவாக பாடக்கூடியவை. இப்போ கூத்து அப்படின்னு சொன்னால் தெருக்கூத்து உங்களுக்கு தெரியும். எத்தனை பேர் வட மாவட்டங்களிலும் மேற்கு மாவட்டங்களிலும் வந்திருக்கிறீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தெருக்கூத்து இந்த பகுதியில் தான் நடக்குது. எந்த பகுதியிலிருந்து நீங்கள் வரலையோ அந்த பகுதிகளில் தான் தெருக்கூத்து நடக்குது. பெரும்பாலும் மகாபாரத கதைகளை 10 நாட்கள், 15 நாட்கள், 22 நாட்கள், 21 நாட்கள் நடத்தக்கூடிய வழக்கமும் சில ஊர்களில் இருக்கின்றன. அந்த கூத்து கதையை விடுங்கள், அதனுடைய ஆட்ட முறை, பாடுகின்ற முறை, ஒப்பனை, நடிப்பு, இவை அத்தனையும் ஒரு கலைஞன் செய்து கொண்டே இருக்கிறான். நீங்க வேற எந்த, இப்போ நீங்க கதகளி எடுத்துக்கொள்ளுங்கள், ஒரு சான்றுக்காக தான் நான் சொல்கிறேன். கதகளி கேரளத்தினுடைய மிக முக்கியமான ஒரு கலை வடிவம். அதில் பாடுவதற்கென்று ஒரு தனி குழு இருக்கும். பாடலை அவர்கள் பாடுவார்கள், இவங்க அபிநயம் பிடிச்சா போதுமானது. ஆனால் தெருக்கூத்தில் அப்படி அல்ல. மூச்சு வாங்க பாடிட்டு அப்படியே அவர் கிரிக்கெட் அடிச்சு ஆட்டம் ஆடி போய் அப்படி உட்காருவார், அப்படியே பேசுவார். அந்த பேச்சுக்கு ஏற்ப, அந்த சூழலுக்கு ஏற்ப அவருடைய பாவங்கள், உடல் மொழி என்பது இருக்கும். ஒட்டுமொத்தமாக ஒரு கூத்தன் தன்னுடைய அத்தனை விஷயங்களையும் அந்த பாத்திரமாக வெளிப்படுத்த வேண்டும். இந்த முறை நீங்க ஸ்ரீலங்காவில் ஈழத்தில் இருக்கக்கூடிய வடமோடி தென்மோடி என்கின்ற 2 வகையான கூத்துக்கள் இருக்கின்றன. அவர்களும் கூட பாடுவதற்கு தனியான ஒரு அண்ணாவியை வச்சிருக்கிறாங்க. ஆனால் தெருக்கூத்தில் பின்பாட்டு இருக்குமே ஒழிய பாடல் பாடுவதும் நடிப்பதும் ஆடுவதும் அத்தனையும் ஒரு நபரால், கூத்தரால் தான் அது செய்யப்படுகிறது. இப்போ மகாபாரதம் திரௌபதி அம்மன் கோயில்களில் நிகழ்த்தப்படுகிறது. கர்ண மோட்சம் என்கின்ற ஒரு கூத்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. வாலி மோட்சம் கம்பராமாயணத்தில் வரக்கூடிய, அனுமன் தூது கம்பராமாயணத்தில் வரக்கூடியது. இவையெல்லாம் ராமாயணத்திற்கு அவ்வளவு பெரிய மக்கள் மத்தியில் நிகழ்த்துவதற்கான சூழல் ராமாயணத்துக்கு இல்லை தமிழ்நாட்டில். இந்த மாதிரி 2-3 கூத்துக்கள் தான் இருக்கின்றன. மகாபாரதம் திரௌபதி அம்மன் கோயிலோடு தொடர்புடையது. திரௌபதி அம்மன் யாரு அப்படின்னா ஒரு அம்மன், அவ்வளவுதான். அந்த அம்மனுக்கு திரௌபதி என்கின்ற பெயரில் மகாபாரதத்தோடு இணைச்சி நீங்கள் தான் எல்லாத்தையும் அதோட இணைச்சிருவீங்களே. விஜயநகர நாயக்க மன்னர்களுடைய காலத்தில் தான் இசைக்கு வேறு பெயர் ஏற்படுத்தப்பட்டது. அந்த காலகட்டத்தில் தான் மகாபாரதத்திற்கென்று பல்லவர் காலத்திலிருந்தே மகாபாரதத்தை பரப்புவதற்கு மானியம் ஒதுக்கப்பட்டதாக கல்வெட்டு செய்தி இருக்கு. அவ்வளவு பல்லவர்கள் பகுதி இந்த வடக்கு மாவட்டங்கள் தான். ஆனால் அதை செழுமைப்படுத்தியது விஜயநகர நாயக்க பீரியட். அவர்கள் தான் கோயில்களை ஒசரமாக கட்டினாங்க. அந்த வாசலில் இருக்கக்கூடிய கோபுரங்கள் அத்தனையும் மிக உயரமான கோபுரங்களை கட்டினார்கள். அவர்களுடைய காலகட்டத்தில் தான் மகாபாரதத்துக்கென்று சிலைகள் வடிக்கப்பட்டன கோயில்களில். கிருஷ்ணாபுரம்னு ஒரு இடம் இருக்கு, திருநெல்வேலியிலிருந்து தூத்துக்குடி போகிற பாதையா, திருச்செந்தூர் பாதையா, ஏதோ ஒரு பாதையில் கிருஷ்ணாபுரம்னு ஒரு இடம் இருக்கு. பெரிய பெரிய சிலைகள்
மகாபாரதத்தில் வரக்கூடிய பாத்திரங்களை அடிப்படையாக வச்சு சிலைகளை உருவாக்கி இருக்கிறாங்க. இவையெல்லாம் எதை காட்டுகின்றன என்று சொன்னால், நம்ம ஊரில் இருக்கக்கூடிய அம்மனை, நம்ம பாட்டிய, நம்ம மூதாட்டிய இன்னொரு கதை பாத்திரத்தோடு இணைத்து அதற்கு ஒரு வடிவத்தை கொடுத்திருக்கிறார்கள். அது திரௌபதி அம்மன் கோயிலாக உருமாறி இருக்கிறது. இந்த மகாபாரதம் ராமாயணம் தவிர்த்து தெருக்கூத்தில் ஏராளமான தனிக்கதைகள் நிகழ்த்தப்படுகின்றன, புராண கதைகள் நிகழ்த்தப்படுகின்றன. கண்டன் கார்கோடகன் அப்படின்னு ஒரு கதை. இந்த கண்டன் கார்கோடகன் எந்த இதிகாசத்திலும் இல்லை, தனியாக நலாயினியை போல. நலாயினி கதை உங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி நிறைய கதைகள், தனிக்கதைகள் தெருக்கூத்தில் நிகழ்த்தப்படுகின்றன. இப்போ இந்த வடிவத்திற்குள் ஆட்டமும் பாட்டும் அதற்கேற்ற பாத்திரத்திற்கேற்ற ஒப்பனையும் அதற்கேற்ற பின்னணி இசையும் மிக மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இது காலம் காலமாக, இப்போ தெருக்கூத்தினுடைய வரலாறு என்ன, எத்தனை வருஷம் இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா எங்களுக்கு சொல்ல தெரியாது. வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, பரதநாட்டியத்துக்கு வரலாறு சொல்லுங்கள், எவ்வளோ காலம் இருக்குன்னு இருந்தது, மாதவி ஆடினது பரதநாட்டியமா, இப்படியெல்லாம் நம்ம கேட்போம்ல. சதிராட்டத்திலிருந்து நீங்கள் ஃபியூஷன் பண்ணி ஒரு ஃபார்மை கிரியேட் பண்ணாங்க. அருண்டேல் ஆல்காட் என்கின்ற ஒரு நபர் உங்களுக்கு தெரியும். அருண்டேல் அவர்களுடைய முயற்சியில், ருக்மணி அருண்டேல் அவர்களுடைய, பார்த்தீங்களா சிங்கம், ருக்மணி அருண்டேலுடைய முயற்சியில் உருவான ஒரு வடிவம் அது. அது யார்கிட்ட இருக்குன்னு நமக்கு தெரியுது, நமக்கு அது. ஆனால் அதனுடைய மூத்த வடிவம் சதிர். சதிர் ஆட்டத்தை நிகழ்த்தியவர்கள் யார், அதுவும் உங்களுக்கு தெரியும். யாரு? தேவரடியார்கள். தேவரடியார்கள் யாரு? கோயில்களில் பணியாற்றியவர்கள். எந்த கோயில்களில்? மாரியம்மன் கோயில் இல்லையா? கிடையவே கிடையாது. சிவன் கோயில்கள், பெரிய பெரிய கடவுள் கோயில்களில், கடவுள் கோயில்களில் பணியாற்றியவர்கள் ஆடிய ஆட்டம் தான் சதிர். அதனுடைய ஃபியூஷன் தான் பரதநாட்டியம். பரதநாட்டியத்துக்கும் நமக்கும் சம்பந்தமே கிடையாது. இந்த டாபிக்கு அதுவும் தொடர்பு கிடையாது. இப்போது ஒரு கூத்து மரபு என்பது வடக்கு மற்றும் மேற்கு மாவட்டங்களில் நிகழ்த்தப்பட்டு வரக்கூடிய ஒரு கலை வடிவம். தென் மாவட்டங்களில் இல்லையா அப்படின்னா இல்லை. என்னதான் இருக்குது தென் மாவட்டங்களில் அப்படின்னா, மதுரையிலேயும் திண்டுக்கல் பகுதிகளிலையும் பார்த்தீங்கன்னு சொன்னால் இசை நாடக மரபு, இன்றைக்கு அதை ஸ்பெஷல் நாடகம்னு சொல்கிறாங்க, இசை நாடக மரபு இருக்குது. இன்னொன்று தோற்பாவை நிழற்கூத்து இருக்குது. இப்போ இதெல்லாம் எந்த, நம்முடைய ஆடிப்பாவை என்கின்ற ஒரு சொல் இருக்கு. ஆடிப்பாவை போல ஆடுகின்ற ஒரு 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 ஓமையை சொல்கிறாங்க. அந்த சொல் ஆடிப்பாவைன்னா கண்ணாடியில் தெரியக்கூடிய பாவை போல. அப்போ பாவை கூத்து இருந்திருக்கிறது. ரெண்டு வகை சொல்கிறாங்க. ஒன்று ஸ்ட்ரிங் பப்பட்டுன்றாங்க, இன்னொன்று ஷேடோ பப்பட்டுன்றாங்க. நமக்கு தமிழில் சொன்னதான் தெரியுது. ஒன்று நிழற்கூத்து, இன்னொன்று பொம்மலாட்டம். அதாவது விரல்களில் கயிறுகளால் இயக்கப்படுகின்ற, சூத்திரத்தால் இயக்கப்படுகின்ற ஒரு நிகழ்த்து மரபு. அவை ரெண்டிலும் ராமாயணம்தான் பொருண்மை, ராமாயணத்தை தான் நிகழ்த்தி காட்டுறாங்க. மகாபாரதம் பல்லவர் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் நிகழ்த்தப்பட்டது. பிற்காலத்தில் அது மேற்கு மாவட்டங்களுக்கும் பயணப்பட்டிருக்கு. சேலம், தருமபுரி, ஈரோடு, அந்த கோயம்புத்தூர் அந்த பகுதி வரைக்கும் போயிருச்சு. ஸோ எல்லாவற்றிலும் ஆட்டம் என்பதும் பாட்டு என்பதும் முதன்மையானது. இசை நாடக மரபில் பாட்டு இருக்குது, நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்பெஷல் நாடகத்தில் வள்ளி திருமணம், நல்லதங்காள், இந்த மாதிரி கதைகள்லாம் செய்வாங்கல்ல, அதெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் பாட்டு பாடுறாங்க. யாருடைய பாட்டு? சங்கராசுவாமிகளுடைய பாடல்னு சொல்லுவாங்க. ஆனால் பெரும்பாலும் திரைப்பட பாடலைத்தான் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆட்டத்தை விட்டுவிட்டார்கள். ஏன் என்று சொன்னால் அவங்களுக்கு ஒலி வாங்கி வந்துவிட்டது. ஒலி வாங்கி வந்துட்டு இந்த ஒலி வாங்கிக்கிட்டு இருந்து பேசிட்டு வள்ளி அங்கே போகிற வரைக்கும் பேச மாட்டாங்க. அங்கே பேசுகிற முருகன் அங்கே போகிற வரைக்கும் பேச மாட்டார். ஏன்னா நடுவில் பேசினா கேட்காது. அதனால மைக்கு அவங்கள கண்ட்ரோல் பண்ணுது. இந்த ஒலி வாங்கி அவர்களை, அவங்களுடைய ஆட்டத்தை முற்றிலுமாக தொடைத்தெரிச்சு. ஒரு நவீனம் எப்படியெல்லாம் ஒரு மரபை
அதில் பாதாளத்துக்கு கூட்டிகிட்டு போகுதுன்றதுக்கு இதெல்லாம் ஒரு சான்று. அடுத்தது ஆட்ட மரபுகள். கரகாட்டம், பறையாட்டம், தேவராட்டம். தேவராட்டம்னா நீங்கள் சாதின்னு நினச்சிக்காதீங்கப்பா, அது வந்து கம்பளத்த நாயக்கர்களால் நிகழ்த்தப்படுகின்ற ஒரு ஆட்டம், அதற்கு அந்த பெயர் உண்டு. ஒயிலாட்டம், கழியலாட்டம், இப்படி 100க்கும் மேற்பட்ட ஆட்டங்கள் தமிழ்நாட்டில் இருக்கு. அவற்றுக்கு பின்னணியாக இசை இருக்கிறது. இசைக்கான தாளத்தோடு தான் அவருடைய அடவுகள் இருக்குது. நீங்கள் பறையாட்டத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க, நேரில் பார்க்கலனாலும் யூடியூப்லையாவது பார்த்துருப்பீங்க. இப்போ பறையை இசைத்து கொண்டே கலைஞர்கள் ஆடுகின்ற ஆட்டம், அவர்களுடைய ஆட்டம் நீங்கள் பார்த்திருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். அது நிலம் அதிர ஆடக்கூடிய ஆட்டம். பறையை அடிக்கும் பொழுது நாம் யாரும் இப்படி உட்கார்ந்திருக்க மாட்டோம், குறைஞ்சபட்சம் தலையாவது ஆட்டும். நையாண்டி மேளம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, கல்யாணத்தில் வாசிக்கிறத நான் சொல்லலை, கரகாட்டத்திற்கு பின்னணி இசையாக வாசிக்கப்படுவது. அவர் அடிக்கிற அடியில் அப்படி தலை மட்டும் ஆடிக்கிட்டே இருக்கும். இங்கே அடி விழுதோ இல்லையோ தலையினுடைய அடி நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ இசைக்கக்கூடியவர்கள் உட்பட உடல் முழுவதும் இசையை நிரப்பிக் கொள்கிறார்கள். அப்போ நம்முடைய தமிழ் உடல், நான் சொல்கிறேன், தமிழ் உடல், தமிழரினுடைய உடல் ஆட்டத்திற்கு பழக்கப்பட்டது, இசையை நிறைத்து கொள்கின்ற ஆற்றல் உடையது. அதனால தான் நம்மளால் ஒரு இசைக்கருவியை வாசிக்கும் பொழுது நம்மால் அமைதியாக உட்காரவே முடியல. ஏன்னா நமக்கு ஜீனில் அது இருக்குது, அந்த ரத்தத்தில் அது அந்த அணுக்கள் வந்து கலந்துருக்கு. அதனால் அப்படி இந்த வயதானவங்க தடுமாறுறாங்களோ அது மாதிரி இல்லை, இந்த போதையில் தடுமாறுறவங்க மாதிரி நம்ம இருக்கிறோம். ஏன்னா அது நம்முடைய மரபு, நமக்கான அடையாளம். நீங்கள் அப்படி இல்லை என்றால் உங்களை சந்தேகப்பட வேண்டி இருக்கும், நீங்கள் தமிழர் தானா அப்படின்னு அந்த அளவுக்கு நம்முடைய ஐடென்டிட்டியாக, அடையாளமாக அது மாறி இருக்கிறது. கதை சொல்லல் மரபு. நண்பர்களே, நீங்கள் வில்லுப்பாட்டு பார்த்துருப்பீங்க, கனியான் கூத்து பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருப்பீங்க. உடுக்கடி பாட்டு பார்த்துருப்பீங்க. சரி, எல்லாத்தையும் பார்த்துருப்பீங்கன்ற நம்பிக்கையோடு சொல்கிறேன். இப்போ ஒரு கதையை பாட்டாகவும் வசனமாகவும் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய பணியை கதை சொல்லல் வடிவங்கள் செய்து கொண்டிருக்கின்றன. மகாபாரத பிரசங்கம், நீங்கள் மகாபாரத கோயில்களில், அந்த திரௌபதி அம்மன் கோயிலில் பகல் நேரத்தில் சொல்லுவாங்க, மாலை நேரத்திலையும் காலையிலையும் கொஞ்ச நேரம் சொல்லுவாங்க. இப்போ ஒரு கதையை நிகழ்த்தி காட்டுவது மட்டுமல்லாது கதையை சொல்வதின் வழியாகும். நம்ம கதை கேட்டு பழக்கப்பட்டவங்க தான். நீங்கள் கதை சொல்லணும்னா தூக்கமே வராதுன்னு சொல்கிற குழந்தைங்கள எத்தனையோ பேரை நம்ம பார்க்குறோம். அப்படியே இல்லைனாலும் ஒரு பாட்டாவது போட்டு விட்டுறோம், மொபைலில் பாட்டை போட்டு விட்டுட்டு அதுக்கிட்ட கொடுத்துட்டோம்னா அது பார்த்துக்கிட்டே தூங்கிடும். அப்போ இந்த பழக்கம் எங்கிருந்து வருகிறது அப்படின்னா நம்முடைய தொடர்ச்சி இருக்குது, நமக்கான ஒரு மரபு அது. நீங்கள் அது வந்து நவீனமாக, நான் விளையாட்டுக்காக சொல்கிறேன், நவீனமான ஒரு விஷயத்தை நமக்கேற்ற மாதிரி நம்ம மாற்றிக்கிறோம். அதை கதை சொல்வதற்கு நம்மக்கிட்ட கதையே கிடையாது. ஏன்னா நமக்கு யாருமே சொல்லலை, சொன்னதையும் நாம் மறந்துட்டோம். அப்போ கதை சொல்லல் வடிவங்கள் நமக்கு ஏராளமாக இருக்கின்றன. அதோடு சேர்ந்து இசைத்தொகுப்பு என்கின்ற ஒரு வகைமை இருக்கிறது. அதில் எதுவுமே இருக்காது, வெறும் இசை கருவிகளை வைத்துக்கொண்டு இசை. ஒரு மரண வீடு அப்படின்னு வச்சுங்க, ஒரு இறப்பு வீடு அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த இறப்பு வீட்டில் பறை இசைக்கப்படும், அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இடையில வந்து ஒருத்தர் பாட்டு பாடினா பாடுவார், இல்லைன்னா யாராவது ஒருத்தர் வந்து ரொம்ப ஆர்வம் ஆகிட்டு டான்ஸும் கூட ஆடுவாங்க. ஆனால் அது முறையாக ஆட மாட்டாங்க, அப்படியே ஆடிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த இசை நையாண்டி மேளம், திருமணத்தில் அந்த நாதசுரம் வாசிக்கிறாங்க, தவில் வாசிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அதனுடைய நோக்கம் என்னன்னா ஒரு இசை கருவிகளை வைத்துக்கொண்டு இசையை நிகழ்த்துவது. துடும்பாட்டம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? பெரிய மேளம் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? அப்போ பெரிய மேளம் இது எல்லாமே தனியாக இசை கருவிகளை கொண்டு இசையை எழுப்புவது. அது அந்த சூழலுக்கு ஏற்ப, மரண வீடு என்றால் மரண வீடு, ஊர்வலம் என்றால் ஊர்வலம், அந்த ஊர்வலம்னா எந்த ஊர்வலமான வச்சுக்கோங்க. அப்போ எல்லாவற்றிலும் அந்த இசை, வெறுமனே இசையை உருவாக்கி தொகுப்பாக வழங்குகின்ற முறையும் நம்மக்கிட்ட இருக்குது. ஆக கூத்து, ஆட்ட மரபு, கதை சொல்லல் மரபு, இசை தொகுப்பு, நாட்டுப்புற பாடல்கள், கானா பாட்டு, இது அத்தனையும் இதற்குள் இருக்கக்கூடியவை ரெண்டு தான். ஒன்று
ஆட்டம் இருக்கிறது, இன்னொன்று பாட்டு இருக்கிறது. என்னுடைய அண்ணாவி சொல்லுவார், எங்கள் இளைய பத்மநாதன் அப்படின்னு எனக்கு நாடகம் சொல்லி கொடுத்த அண்ணாவி, அவர் வந்து இப்போ ஆஸ்திரேலியாவில் இருக்கார். அவர் சொல்லுவார், அவர் ஈழத்தை சார்ந்தவர், தமிழ் அடையாளம் உலகத்தின் எந்த மொழி மூலையிலிருந்தும் எந்த மொழியிலிருந்தும் நாடக பணுவல்களை நாம் எடுத்து நிகழ்த்தலாம். எப்படி நிகழ்த்துவது என்பதுதான் கேள்வி. எப்படி நிகழ்த்த வேண்டும் என்று சொன்னால் அது தமிழ் அடையாளத்தோடு நிகழ்த்தப்பட வேண்டும் என்று சொல்லுவார். தமிழ் அடையாளம் என்னவென்றால் ஆட்டமும் பாட்டும் தான் தமிழ் அடையாளம். இப்போ இது அத்தனை கலை வடிவங்களும் நிகழ்த்து கலைகளும் எந்த சூழலில் நிகழ்த்தப்படுகின்றன? சிவன் கோயிலில் நிகழ்த்தப்படுகிறதா? விஷ்ணு கோயிலில் நிகழ்த்தப்படுகிறதா? நீங்கள் சொல்கின்ற இப்போ ஸ்கந்தன் கோயிலில் நிகழ்த்தப்படுகிறதா? முருகன் கோயிலில் நான் சொல்லலை. முருகன் வந்து முருகு நம்முடைய மூதாதையர், அவர்கிட்ட வேலன் வெறியாட்டு நிகழ்த்தப்பட்டிருக்கிறது, அது வேற. ஆனால் இன்னைக்கு இருப்பது வந்து நம்முடைய மரபார்ந்த முருகனா என்கின்ற வினா இருக்கிறது. ஆனால் அங்கே நகர்த்தப்படுவதில்லை. அத்தனையும் நம்முடைய தெய்வங்களுக்கு, நம்முடைய நாம் வணங்குகின்ற தெய்வங்களுக்கு, நமக்கு தொடர்பற்ற தெய்வங்களோடு இவை ஒரு காலமும் நிகழ்த்தப்படுவதில்லை. மாரியாத்தாலும் இசக்கியம்மாளும் இப்படி இந்த நம்ம சுடலை மாடன் இப்படி நம்முடைய மக்கள் தெய்வங்கள் விழாக்களில், கொண்டாட்டங்களில், வாழ்வியல் கொண்டாட்டங்களில் மட்டுமே நிகழ்த்தப்படுகின்ற கலை வடிவங்களாக தமிழர்களுடைய நிகழ்த்து கலை வடிவங்கள் இருக்கின்றன. இவை நமக்கு பாரதூரமான காலம் தொடங்கி நீண்ட நெடிய வரலாற்றுக்கு தொடர்புடையது. இது இந்த மண்ணினுடைய அத்தனை ஈரத்தையும் உள்வாங்கியது. நான் முடிச்சிட்டேன். இந்த கோபம் வந்ததுன்னா ஒரு சில நேரங்களில் தொண்டை கட்டிடும். இது வந்து கோபப்பட வேண்டிய சூழலாக இருக்கிறதுனால, சூழல்னால் இந்த சூழலை நான் சொல்லலை, புறச்சூழலை சொல்கிறேன். அத்தனையும் ஐயோ நான் அது மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நினச்சிக்கிட்டே வந்தேன், வந்துடுதே, நான் என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் விழுங்கி விடுகின்ற இந்த சூழலில் இருந்து நம்முடைய அடையாளத்தை காக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தெய்வங்களை காக்க வேண்டும். அதுக்கு ஆற்றல் இருக்குதா இல்லையான்றதெல்லாம் பிஸ்னஸ் கிடையாது. என்னுடைய தெய்வத்தை நான்லாம் உனக்கும் அதுக்கும் சம்மந்தமே கிடையாது. நீ எப்போ வந்து சிவனுக்கு புள்ளன்னு நீ சொன்ன, சிவனுக்கு பொண்டாட்டின்னு நானா பொண்டாட்டி? அந்த அம்மாவே கையில் இது விளக்கமாற எடுத்துரும். சிவனுக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அந்த பார்வதிக்கும் எனக்கு என்ன சம்பந்தம்? பொம்பளைங்க எல்லாத்தையும் பார்வதியோட அவதாரம், ஆம்பளை பசங்க எல்லாத்தையும் சிவனுடைய அவதாரம். என்னங்கடா இது? எங்களுக்கும் சைவத்துக்கும் தொடர்பில்லை, எங்களுக்கும் வைணவத்துக்கும் தொடர்பில்லை, எங்களுக்கும் வைதிகத்திற்கும் சுத்தமாக தொடர்பே கிடையாது. அப்படி தொடர்பற்ற ஒன்றை நாம் தான் காத்து கொள்ள வேண்டும். நாம் காப்பாற்றினால்தான் கடவுளை காப்பாற்ற முடியும். இல்லை என்று கடவுள் நம்மை காப்பாற்றப் போவதில்லை. நம்முடைய சாமிகளை நாம் காப்போம். அதன் சூழலோடு நிகழ்த்தப்படுகின்ற கலை வடிவங்களை காப்போம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.